Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometryல exercise 3.3ல question number 3 வாங்க question குள்ள போலாம். Find the values of other 5 trigonometric function for the following. Cos theta which is equal to minus 1 by 2. Theta lies in the third quadrant. So அவங்க வந்து ஒரு value of trigonometric function ஓட value கொடுத்துட்டாங்க. இத வச்சு மிச்சம் இருக்கிற 5 trigonometric values ஓட values என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம theta lies in the third quadrant ன்னு சொல்லிருக்காங்க. third quadrant பொறுத்த அளவுல tanனும் cotம் மட்டும் தான் உங்களுக்கு பாசிட்டிவ்ல வரும். மத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் வரணும். சரியா? சோ இப்போ கொடுத்திருக்கிறத நம்ம எழுதிக்கலாம். cos theta which is equal to minus 1 by 2. So cos theta நம்மோது நமக்கு ஆல்ரெடி அது என்னன்னு தெரியும். adjacent side by hypotenuse. So இப்போ நம்ம ஒரு triangle வரையறோம் அப்படினா சோ அதுக்கு நேம் பண்ணிக்கலாம் like A B C. So இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இங்க தீட்டா இருக்குன்னா ஆப்போசிட் சைடு ஆங்கிள் நமக்கு இப்ப தெரியாது. ஏன்னா கொடுத்திருக்கிறது வந்து cos. adjacent தெரியும். adjacent வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு BC தான் இதோட adjacent சைடு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1. அதே மாதிரி hypotenuse தெரியும். இது வந்து 2. இந்த சைடு வந்து உங்களுக்கு தெரியாது. இத நம்ம வந்து இப்ப கண்டுபிடிக்க போறோம். சோ அதுக்கு நம்ம பித்தாகரஸ் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்க போறோம். where AB square which is equal to AC square minus BC square. ஓகேவா? அப்போ 4 minus 1 which is equal to 3. இது வந்து AB square equal to 3 ன்னு வரும். அப்ப AB மட்டும் தேவையான போது √3 ன்னு வரும். சரிங்களா? so AB which is equal to √3. அப்ப AB யோட வேல்யூவை நம்ம இங்க எழுதிரலாம். so இப்போ நம்ம மத்த ரேஷியோஸ் எழுத போறோம். sin என்னும் போது என்ன வரும் நமக்கு? sin is opposite side by hypotenuse. opposite பாத்தீங்க அப்படினா √3 இருக்கு. hypotenuseல வந்து 1 இருக்கு. so √2 இருக்கு. so அப்ப √3 divided by 2 ன்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி இதோட ரிவர்ஸையும் நம்ம இங்க அப்படியே எழுதிக்கலாம். இதுல நீங்க ஒன்னு பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தீட்டா வந்து lies in the third quadrant ன்னு சொல்லிருக்காங்க. so third quadrant பொறுத்த அளவுல sin வந்து நெகட்டிவ். so நீங்க நெகட்டிவ் சைனை போட்டுருங்க. சரியா? இப்போ இதோட ரிவர்ஸ் வந்து cosec இல்லையா? so cosec பாத்தீங்க அப்படின்னா -2 by √3. அதையும் சைட் பை சைடு நம்ம எழுதிரலாம். ஓகேங்களா? இப்போ cos வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா cos-ஐ டைரக்டா எழுதிர போறோம். சோ இப்போ cos பாத்தீங்க அப்படினா நமக்கு ஆல்ரெடி கொடுத்ததுனால -1 by 2. சோ இதோட ரிவர்ஸ் பாத்தீங்க அப்படினா secant நம்ம மைனஸ்ல தான் எழுதணும். சோ மைனஸ் இது ரிவர்ஸ்ல எழுதும்போது just 2 மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம tan எழுதலாம். இப்போ tan பாத்தீங்கன்னா tan theta ஓட வேல்யூ வந்து theta எழுதிக்கோங்க. சோ tan theta வந்து பாத்தீங்க அப்படினா opposite side by adjacent ன்னு வரும் உங்களுக்கு இல்லையா? சோ opposite side by adjacent ன்னு நம்ம சொல்லும்போது √3 by 1. இது வந்து third quadrant. tanனும் இதோடைய ரிவர்ஸ் ஆன cotம் பாசிட்டிவ்ன்றதுனால இது பாசிட்டிவ்ல தான் எழுதணும். அப்புறம் cot நீங்க எழுதும்போது அது 1 by √3 ன்னு எழுதணும். சரிங்களா? சோ இதோட ஆன்சர் முடியறது இந்த சம்முக்கு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்த்தோம் அப்படினா cos theta which is equal to 2 by 3 ன்னு கொடுத்திருக்காங்க. theta lies in the first quadrant ன்னு சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டை பொறுத்தளவுல எல்லாமே பாசிட்டிவ்ன்றதுனால நம்ம எதை பத்தியுமே கவலைப்பட வேணாம். சோ எல்லாத்துக்குமே நம்ம பாசிட்டிவ் வேல்யூவே கொடுத்துக்கலாம். சோ என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? அகைன் நமக்கு cos theta தான் கொடுத்திருக்காங்க. சோ cos theta னும்போது 2 by 3. இது வந்து பாத்தீங்கன்னா adjacent and இது வந்து பாத்தீங்கன்னா hypotenuse. இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். சோ ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இது A, இது B, இது C. சோ இது தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு சைடுல இருக்கிறது வந்து ஆப்போசிட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா adjacent. சோ இது வந்து 2, இது வந்துனா 3. சோ இதுக்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். பித்தாகரஸ் தியரம். சோ AB square which is equal to AC square minus BC square. சரிங்களா? சோ AC square னும்போது 3 சார் என்ன வரும்? 9 வரும். BC square னும்போது 4. so which gives you the value for 5. ஆனா எனக்கு தேவை ABன்றதுனால ரூட் அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். சோ √5. அப்ப இதோட வேல்யூ பாத்தீங்க அப்படினா √5. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் இதுக்கு வேல்யூ எழுத போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைனுக்கு எழுதலாம். இப்போ சைனுக்கு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு which is equal to opposite side by hypotenuse. சோ இதுல opposite side பாத்தீங்கன்னா √5. hypotenuse பாத்தீங்க அப்படினா 3. சோ √5 by 3. இதோடைய இன்வர்ஸ் ஆன cosec எழுதிக்கலாம். சோ cosec பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழ எழுதுங்க. 3 by √5. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம cosக்கு எழுதலாம். cosக்கு ஆல்ரெடி கொடுத்திருக்காங்க. சோ cosக்கு பாத்தீங்க அப்படினா 2 by 3 ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ
ஸோ இதோடைய ரிவர்ஸ் எழுதிக்கலாம். ஸோ இதோட ரிவர்ஸான சீக்கண்ட் எழுதிக்கலாம். ஸோ சீக்கண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கண்ட் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 3/2ன்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இருக்கிறது வந்து tan. ஸோ tan தீட்டா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஆப்போசிட் சைடு வந்து உங்களுக்கு √5, அட்ஜசன்ட் சைடு வந்து 2ன்றதுனால உங்களுக்கு வந்து √5/2ன்னு எழுதணும். சரிங்களா? ஸோ √5/2. அதே மாதிரி இதோட ரிவர்ஸான காட் தீட்டா பார்த்தீங்க அப்படின்னா 2/√5ன்னு எழுதி இந்த ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் சம் பார்க்கலாம். sin theta ஈக்குவல் டு -2/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லைஸ் இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா காஸும் சீக்கண்ட்டும் மட்டும்தான் பாசிட்டிவ், மற்றது எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவில் எழுதணும். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அதாவது sin theta which is equal to -2/3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடும் ஹைப்போட்டென்யூஸும் உங்களுக்கு இப்போ என்னன்னு தெரியும். ஸோ இப்போ ஒரு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து இது வந்து 90 டிகிரி. ஸோ இது வந்து தீட்டான்னு எடுத்துக்கிட்டோன்னா இதோட ஆப்போசிட் சைட் தெரியும், அதாவது -2. ஹைப்போட்டென்யூஸும் தெரியும் உங்களுக்கு. அட்ஜசன்ட் சைட் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். A, B and C. ஸோ BC ஸ்கொயர் தான் இப்போ உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ BC ஸ்கொயர் which is equal to AC ஸ்கொயர் minus AB square. So AC square is nothing but 9, AB square is nothing but 4. So which you gives the value for 5. எனக்கு தேவை BC மட்டும்தான். So BC which is equal to √5. ஸோ இப்போ உங்களுக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சு, பிசியோட வேல்யூ அது வந்து √5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மற்ற ரேஷியோஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து சைன் நமக்கு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஸோ sin theta which is equal to -2/3. இதோடைய ரிவர்ஸான கொசெக் எழுதிக்கலாம். ஸோ கொசெக் theta which is equal to என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவில் தான் எழுதணும், -3/2. ஏன்னா இது வந்து ஃபால்ஸ் இந்த ஃபோர்த் குவாட்ரண்ட். இப்போ நம்ம மற்ற ரேஷியோஸ் எழுதலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் எழுதலாம். ஸோ காஸ் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு √5/3. ஏன்னா இது வந்து ஆப்போசிட் சைட் அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ்ன்றதுனால. சரிங்களா? ஸோ இதோட ரிவர்ஸான சீக்கண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3/√5. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், ஏன்னா இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட்ன்றதுனால. சரியா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம tan எழுதலாம். ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட்ன்றதுனால 2/√5ன்னு வரும். இதுக்கும் நீங்கள் மைனஸில் தான் எழுதணும், ஏன்னா இதுவும் நெகட்டிவ் ஃபோர்த் குவாட்ரண்ட்டில். காட் தீட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -√5/2ன்னு கிடைக்கும். சரிங்களா? இதோட இந்த சம் வந்து முடியுது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு tan theta equal to -2ன்னு கொடுத்துருக்காங்க. தீட்டா லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு சைன் அண்ட் கொசெக் வந்து பாசிட்டிவ், மற்றது எல்லாமே நீங்கள் வந்து நெகட்டிவில் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து tan தீட்டான்னு சொல்லும் போது நமக்கு தெரியும் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்போசிட் சைடு தான். அட்ஜசன்ட் கொடுக்கலன்னு நினைக்கக்கூடாது, எதுவுமே இல்லைனா 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 தான் இப்போ உங்களோட அட்ஜசன்ட் சைட். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ஆப்போசிட் சைடு வந்து உங்களுக்கு 2ன்னு வந்திருக்கு, அட்ஜசன்ட் சைடு வந்து உங்களுக்கு 1ன்னு வந்திருக்கு. உங்களுக்கு ஹைப்போட்டென்யூஸ் வந்து இப்போ தெரியாது, ஹைப்போட்டென்யூஸை இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அப்போது ஏசி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர்னும் போது 2 ஸ்கொயர் வந்து 4, பிசி வந்து 1ன்றதுனால 1 ஸ்கொயர் 1 தான். சப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 5. எனக்கு தேவை ஏசின்னும் போது I'll be getting √5. இப்போ வந்து ஹைப்போட்டென்யூஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்னுடைய அடுத்தடுத்த ரேஷியோஸை எழுதிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம sin தீட்டாக்கு எழுதலாம். ஸோ sin தீட்டா பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ √5 எழுதிக்கலாம். ஆப்போசிட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா 2. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாட்ரண்ட்ன்றதுனால சைன் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ். இதோடைய ரிவர்ஸான கொசெக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாசிட்டிவில் தான் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ காஸ் எழுதிக்கலாம். ஸோ இப்போ காஸ்ன்னு பார்க்கும்போது காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவில் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து -1/√5. இதோடைய ரிவர்ஸான சீக்கண்ட் எழுதிக்கலாம் அதே மாதிரி. ஸோ சீக்கண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு அதே இதை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு -√5/1ன்னு வரும். ஸோ 1ன்னும் போது அதை நம்ம எழுதலைனாலும் ஒன்று தான். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா tan தீட்டா. ஸோ tan தீட்டா வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கிறதுனால நம்ம டேரெக்டாக அதை எழுதிக்கலாம். ஸோ -2. இதோடைய ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காட்.
ஸோ காட் நீங்கள் எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா 1/2ன்னு எழுதணும் சரிங்களா. ஸோ -1/2ன்னு போட்டு எழுதி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் வந்து முடிஞ்சிடும். 5th சம் பார்க்கலாம். ஸோ 5th சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கண்ட் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 13/5ன்னு கொடுத்துருக்காங்க. தீட்டா லைஸ் இன் த 4th quadrant. ஸோ 4th quadrantல பொறுத்த அளவில் சீக்கண்ட்டும் காசும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ், மற்றது எல்லாமே நெகட்டிவ் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சீக்கண்ட் கொடுத்துருக்காங்க. சீக்கண்ட் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 13/5. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்போட்டென்யூஸ், கீழே இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து அட்ஜசன்ட் சைடு, ஏன்னா சீக்கண்டோட இது அப்படி தான் வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ ட்ரையாங்கிள் வரைஞ்சோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு தீட்டான்னு வச்சுட்டோம்னா இதோடைய ஆப்போசிட் சைடு நமக்கு தெரியாது. அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா 5, ஹைப்போட்டென்யூஸ் பார்த்தீங்கன்னா 13. அகெயின் திஸ் இஸ் A, திஸ் இஸ் B அண்ட் திஸ் இஸ் C. இப்போ வந்து பித்தாகரஸ் தியரம் போட்டுக்கலாம். ஸோ AB ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு AC ஸ்கொயர் மைனஸ் BC ஸ்கொயர். அப்போ வந்து உங்களுக்கு 13 ஸ்கொயர் வரும். ஸோ 13 ஸ்கொயர் வந்து 169, 5 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 25. ஸோ இதை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 144ன்னு வரும். ஐ நீட் ஒன்லி AB. ஸோ ரூட் ஆஃப் 144 விச் இஸ் ஈக்குவல் டு 12. ஸோ இதோட இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12. இப்போ இது கிடச்சிருச்சு. இப்போ நம்ம மற்ற ஆங்கிள்ஸை நம்ம எழுதலாம். இப்போ சைன் தீட்டாக்கு எழுதிக்கலாம். ஸோ சைன் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து ஆப்போசிட் இல்லையா. ஸோ 12/13. ஸோ இதோட ரிவர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 4th quadrant. அப்போ இது என்ன வரணும்னா உங்களுக்கு நெகட்டிவில் வரும் ஓகேவா. ஸோ இதோடைய ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா கொசெக். ஸோ கொசெக் தீட்டான்னு சொல்லும்போது உங்களுக்கு 13/12 இதுவும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் வரும் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு காஸ் எழுதலாம். ஸோ சீக்கண்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ சீக்கண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு, சீக்கண்ட் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 13/5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம காஸ் எழுதிக்கலாம். ஸோ காஸ் தீட்டா விச் இஸ் ஈக்குவல் டு 5/13ன்னு எழுதிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா tan தீட்டா. இந்த ரெண்டுமே வந்து 4th quadrantல ப்ளஸ்ஸு, அதனால நான் இதை வந்து பாசிட்டிவில் விட்டுட்டேன். ஸோ tan தீட்டா பார்த்தீங்கன்னா -12/5. இது வந்து நெகட்டிவ்ன்றதுனால 4th quadrantல நான் -12/5 போட்டிருக்கேன். காட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட அப்படியே ரிவர்ஸு. ஸோ 5/12 போட்டுக்கோங்க, மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.